சேனையதீபனும் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனையதீபனும் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே நம் அன்பமக்கு அதை அறிந்தே அகமகிழ்வோம், அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம்.
நாமத்திற்கே கரை தீரை மூட்டும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரை தீரை மூட்டும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வலுவாமல் காத்துக் கொள்வார். வலுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம்,
ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகண மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகண மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்வோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை. முழங்கார் படியிட்டு கர்த்தரை உயர்த்தி பாடும். தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகண மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே.
கூற அந்த தேவன் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே உயர்த்தி துதிப்போம். தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே, ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே, ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே, ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே, ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. அப்படியே அந்த கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிறதற்கு அப்பா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்மை பாடி மகிமைப்படுத்த நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் துதி பலிகளை சுகந்த வாசனையாக நீர் ஏற்றுக்கொள்வீராக. எங்களுடைய நன்றி பலிகளை நீர் உகந்த காணிக்கையாக நீர் ஏற்றுக்கொள்வீராக அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திர தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இம்மட்டும் எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு ராஜா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே எங்களுடைய வாழ்நாளிலே அப்பா ஒரு நாளை எங்களுக்கு கூட்டி தந்திருக்கிறீரே. ஆயுசு நாட்களை எங்களுக்கு நீர் கூட்டி தந்திருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்வில் எத்தனையோ நன்மைகளை நீர் செய்திருக்கிறீரே அப்பா. உமக்கு நன்மைகளை செலுத்த நன்றியை செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா. சுகம் தந்திருக்கிறீரே உமக்கு நன்றி. பலன் தந்திருக்கிறீரே உமக்கு நன்றி. ஒரு குறைவில்லாமல் காத்து நடத்தி வந்திருக்கிறீரே உமக்கு நன்றி. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ தகப்படே. ஹல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை ரட்சித்திருக்கிறீரே, எங்களை அபிஷேகித்திருக்கிறீரே அப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திருக்கிறீரே உமக்கு நன்றி தகப்படே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருந்திருக்கிறீரே இயேசு ராஜா. உமக்கு நன்றி தகப்படே. ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்படே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடைசி நாட்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் அப்பா உம்முடைய சமூகத்திலே வந்து கூடி வந்து உம்மை காத்திருக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு ராஜா உமக்கு நன்றி தகப்படே. நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையாய் உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. கர்த்தருடைய சமூகத்திலே முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. தகப்பனே உம்மிடத்தில் தகன பலியானே. தகப்பனே உம்மிடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. அப்பா, உடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி நீர் சுத்திகரிப்பீராக. ராஜா, நுகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே. மீண்டும் தலை தூக்காமல் ஆண்டு மணியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் ஆண்டு மணியட்டுமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. பலிபீடத்திலே ஜீவ வழியாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது
அவர் நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிக்கிறவராக இருக்கிறார். நம்மை முழுவதுமாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் அந்த பலிபீடத்திலே தகன பலியாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களிடத்திலே காணப்படுகிற குறைவுகள், எங்களிடத்திலே காணப்படுகிற குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் இந்த காலை வேளையிலே மன்னிப்பீராக. அப்பா தகப்பனே, உம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக, நீதிமானாக, குற்றமற்றவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். அப்பா தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பாவம் மன்னிப்பில்லாமல் ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் செல்ல முடியாத தகப்பனே, பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக அந்த பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக எங்களை நீர் மாற்றுவீராக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த தருணத்திலே நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அறிக்கையிடுவோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒருவேளை நம்மிடத்திலே காணப்படும் என்றால், அசூசிகள், சின்ன சின்ன தூசிகள் நம்மிடத்திலே காணப்படும் என்றால், கர்த்தரிடத்தில் இந்த கால வேளையில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உகந்த காணிக்கையாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, பலிபீடத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே, சமர்ப்பிக்கிறோம். அப்பா தகப்பனே, எங்களுடைய குறைவுகளை மன்னிப்பீராக. உங்களுடைய பரிசுத்த விலையேறப்பட்ட இரத்தத்தினால் எங்களை நீர் கழுவி நீர் சுத்திகரிப்பீராங்க. அப்பா தகப்பனே, அந்த எக்கால சத்தம் கேட்கும் பொழுது அதை கேட்கிறவர்களாக நாங்கள் இருக்கணும். அப்பா தகப்பனே, அந்த கைவிடப்பட்ட கூட்டத்திலே நாங்கள் இருந்து விடக்கூடாது. அப்பா தகப்பனே, கடைசி நாட்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய வருகை வெகு சீக்கிரம். அப்பா தகப்பனே, அதற்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக நீர் மாற்றுவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களை தகுதி உள்ளவர்களாய் நீர் மாற்றுவீராக. கர்த்தரிடத்திலே முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும். என் கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும். காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். எளிமை நின்று அந்த கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுராஜா, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சீக்கிரம் வரப்போகிறவர் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வருகைக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பா நாங்கள் ஆயத்தமாகினது மாத்திரமில்லை ஆண்டவரே, ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவரே நாங்கள் ஆயத்தப்படுத்த கிருபை செய்வீராக. அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜாவே, உம் வருகைக்காக காத்திருக்கிறேன். சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜாவே, உம் வருகைக்காக காத்திருக்கிறேன். உம்மோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுகிறேன். உம் முகத்தை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன். சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜாவே, உம் வருகைக்காக காத்திருக்கிறேன். உம்மோடு
தேசத்திற்காக ஜெபிக்கணுமே, அழுகின்ற ஜனங்களுக்காய் கதறணுமே. தேசத்திற்காக ஜெபிக்கணுமே, அழுகின்ற ஜனங்களுக்காய் கதறணுமே. இயேசு என்னும் நாமம் பரவணுமே, இயேசு என்னும் நாமம் பரவணுமே. எழுப்புதலை பார்க்க வேண்டுமே, நாங்கள் எழுப்புதலை பார்க்க வேண்டுமே. மாரநாதா சீக்கிரம் வாரும், மாரநாதா சீக்கிரம் வாரும், மாரநாதா சீக்கிரம் வாரும், மாரநாதா சீக்கிரம் வாரும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அல்லேலூயா அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டே, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன், அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தப்படுத்தணுமே. இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே, உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில்லா ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. நிகரில்லா ராஜ்யம் வருக, அந்த ராஜ்யத்தில் நான் மகிழ, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை,
அப்பா உம்முடைய வருகையிலே ஆண்டவரே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படத்தக்க விதமாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்க கிருபை செய்வீராக தகப்படே. ஆவியானவரே அப்பா அந்த வருகையிலே நாங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி எங்களை நீர் தகுதி உள்ளவர்களாக நீர் மாற்றுவீராக தகப்பனே. அப்பா உம்முடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. அதற்கு நாங்கள் தகுதியுள்ள பாத்திரமாக எங்களை நீர் மாற்றுவீங்க ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்படி ஆண்டவரே இந்த இடத்திலே நாங்கள் உமக்காக ஆண்டவரே ஊழியம் செய்கிறோமோ, எப்படி உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோமோ, அதே போல அந்த பரலோக ராஜ்யத்திலும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாக, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறவர்களாக ஆண்டவரே அந்த இடத்திலே நாங்கள் இருக்க கிருபை செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதி உள்ளவர்களாக மாற்றுங்க ராஜா. தகப்படே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாரநாதா நீர் இயேசுவே வேகம் வருவீராகப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனுக்கே ஹல்லேலூயா. ராஜனுக்கே ஹல்லேலூயா. தேவனுக்கே ஹல்லேலூயா. ராஜனுக்கே தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே. துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. துணையாளரே துணையாளரே. துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. அபிஷேகமூர்த்தி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூர்த்தி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. கரங்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ
கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. நான் விசுவாசிப்போரின்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போரின்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், மூற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், மூற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே என்றிட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே என்றிட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, எங்களோடு கூட பேசும், உணர்வடையத்தக்கதாக பேசும் ஆண்டவரே. நாங்கள் எந்த நிலைமையில இருக்கோம் என்பதை வேத வசனம் என்கிற அளவுகோல் மூலமாய் நீர் எங்களை ஆண்டவரை வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய வசனம் எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா, அவருடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்ய எங்களை ஒப்பு கொடுக்க இந்த ஆராதனையிலேயே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களுக்குள்ளே சமாதான, சந்தோஷம், ஆசீர்வாதம், இகபர நன்மைகளால் நிறைக்க வல்லது. அந்த வல்லமையான வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா எதிர்வல்லமைகளையும் எதிர்க்கிரிகளை கடிந்து அப்புறப்பட்டு ஜெபிக்கிறோம். உங்கள் பரிசுத்த நாம மாத்திரம் மையப்படுவதாக இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன், மனுஷகுமாரன் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். இப்போ ஒரு கேள்வி, எத்தனை பேருக்குள்ள பிசாசின் கிரியை இருக்கு? தாழ்மையை கை வைத்த முடியுமா? நான் வைத்திருந்தேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கு, அப்பப்ப கிடக்கு. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். ரட்சிக்கப்பட்டாலும், அபிஷேகம் பெற்றாலும், பரலோக தரிசனங்களை பெற்றாலும் அந்த சுயங்கிறது சீக்கிரம் என்ன செய்யாது? சாகாது. அதுதான் சாத்தானுக்குள்ள இருந்த பெருமை, பெருமையின் ஆவி. துன்பத்தில், கஷ்டத்தில், நெருக்கத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்வதை விட வளர்ச்சியில், செழிப்பில் எல்லாம் இருக்கும்போது தான் கொஞ்சம் கொழுப்பும் கொஞ்சம் அதிகமாகிறது. ஆமேன். உண்மையா இல்லையா? உங்களுக்கெல்லாம் ஆகாது, எனக்கு ஆகும். அதனால தான் நான் நிறைய நேரம் காத்திருக்கேன். ஒரு தேவ பிள்ளை சரியான நேரத்தில் காத்திருந்து காத்திருந்து நன்மைகளுக்காக காத்திருக்க வேண்டாம். எனக்குள்ளே சில மாற்றத்துக்காக காத்திருக்கிறேன், எனக்குள்ளே சில புதிதாகுதலுக்காக காத்திருக்கிறேன். இந்த காத்திருப்பு சரியா இல்லைன்னா நம்ம வருகையில் போவோமா போக மாட்டோமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். நீ அங்கிருப்பாயோ, பாட்டு பாடுறோம்ல, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. ஆட்டுக்குட்டியும் அரசாட்சி செய்ய அண்டினோஜவரும் அவரை சேர அன்பரந்தல்லார் கண்ணீரும் துடைக்க நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. சாந்து பாடுமா? நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேன்.
விசுவாசம் கிடையாது, இது அனுபவம். விசுவாசிக்கிறோம் பிரதர், இதுக்கெல்லாம் விசுவாசத்தை அந்த என்ன செய்யக்கூடாது, முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போடக்கூடாது. விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு பரவம் தருவார், விசுவாசம் கிடையாது. இதெல்லாம் விசுவாசத்தில் ராஜ்யங்களை ஜெயிக்கலாம். அந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா ஜீவியம் வேணும். அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் தேவகுமாரன் வெளிப்பட்டார். இந்த பிசாசின் கிரியைங்கிறது முற்றிலும் அழிக்கப்படலைங்கிறது நிதர்சனமான உண்மை. தலையை நசுக்கினாரு, ஆனா அவருடைய சுவாவங்கள் இன்னைக்கும் சபைக்குள்ள கிடக்கு, ஊழியக்காரனுக்குள்ள கிடக்கு. எவ்வளோ பெரிய தேவ மனிதர்களாக இருந்தாலும் சின்ன ஒரு மதியினம், சின்ன ஒரு பலவீனம் அவருடைய வளர்ச்சிக்கு அப்படியே இடையூறாவே இருக்கு. ஜெப முயற்சி நல்லா இருக்கு, தேவனை தேடுகிற காரியம், தேவனுக்காக பிரயாசப்படுகிற காரியம், இதெல்லாம் குறை சொல்லவே முடியாது. ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க சிக்கு இருக்கிறதுனால அந்த வளர்ச்சி தேவன் எதிர்பார்த்தபடி இல்லை. இன்னைக்கும் நம்ம ரசிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுது, ஆனால் நமக்குள்ள பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டிருக்கான்னா அது ஒரு கேள்விக்குறி. இதுக்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. போதும். லேகியோன் என்கிற ஒரு மனிதனை குறித்து அவனுக்குள்ள காணப்பட்ட பிசாசின் கிரியைகள், அலக்களிப்பு, தேவன் வெறுக்கிற காரியம், பிசாசுனா எப்படி இருப்பான் அப்படிங்கிறத அவன் தன்னுடைய பிசிக்கலா காண்பிச்சான். அந்த காரியத்தை வைத்து இன்னைக்கு அதையும் திருச்சபைக்குள்ளேயும் அந்த காரியம் இருக்கதா அப்படிங்கிறத ஒப்பிட்டு, அதே நேரத்தில் நான் சொல்லுகிற நேரத்தில் நீங்கள் வசனம் உங்களுக்கு நேராக வரும்போது டக்குன்னு உங்களுக்குள்ளே ஒரு அலசல் போடணும். அலசல் போட்டு உடனே தூக்கி எறியணும். அப்படி நீங்கள் டக்குன்னு உங்களை நீங்கள் தூக்கி எறிஞ்சிங்கன்னா அந்த இடத்துல தானே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எங்கே வாழ்க்கையிலே திருத்தங்களும் மாற்றங்களும் உண்டாகிறதோ அங்குதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படியா? அதான் உண்மை. இல்லை ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணா அந்த கதைலாம் ஆகாது. நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும் கேளேன், வசனம் தெளிவாக இருக்கு. நீங்கள் ஆகாயத்தையே அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணினாலும் வானத்தையே வில்லாக வளைத்தாலும் இங்கே நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலைன்னா நமக்கு ஜெயம் வராது. இரவெல்லாம் ஜெபித்த யாக்கோபு கடைசியில் கர்த்தரிடந்து வந்த எதிர்பார்த்து, என்னை போக விடு, பொழுது விடுகிறது. என்னையா இது, இரவு முழுவதும் ஜெபம் இருக்கேன், போகட்டும் சொல்றீங்களே, இப்படித்தான். ஏன்? ஜெபம் வெளிப்புறத்தில் அவன் மாற்றத்தை எதிர்பார்த்தான். ஏசா வந்து என்ன செஞ்சிடணும், நமக்கு ஒண்ணுமில்லன்னு ஆக்கி போட்டுறணும். கர்த்தர் ஏசாவை காலை முறிக்கணும், கையை உடைக்கணும். அப்படிதான் அநேகருக்கு ஜெபம். எப்பா ஆண்டவர் சொன்னாரு, எப்பா அப்படி இல்லை, மாற்றம் என்பது உனக்குள்ளே நடக்க வேண்டும். நம்ம நல்ல ரொம்ப நேரம் ஜெபிக்கும் போது ஏசாக்குள்ள மாற்றம் நடக்காது, நமக்குள்ள மாற்றம் நடக்கும். அல்லேலூயா. இதான் உண்மையான ஜெபம். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, ஆண்டவர் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்கு காரணமான ஆளை தலையை நசுக்கும், தேர்தல் வரப்போகுது, அவர் தலையை உடையும், இவர் தலையை உடையும், இவன் டெபாசிட் இழக்கணும், அவன் டெபாசிட் இழக்கணும். நம்ம என்னத்தை இழந்துட்டு இருக்கோம்? பரலோகத்தையே இழந்துட்டு இருக்கோம். தெரியாது நம்முடைய நிலைமை எப்படின்னு தெரியாது. கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற நாம வந்து நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயந்திருக்கப்படும். இந்த பிசாசு எங்க குடியிருக்கும் அப்படின்னா பிரேத கல்லறைகள். பிரேத கல்லறை என்று சொன்னால் அங்கே யாரும் விரும்பாத ஒரு இடம். யார் விரும்புவா? யாரும் விரும்ப மாட்டோம். சில பக்கமே திரும்ப மாட்டாங்க, ஏன்னா சாவு வந்துடும் அப்படின்னு. நாங்கள் சின்ன பிள்ளையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் கல்லறை தோட்டம் இருக்கும். அப்போ அந்த நாட்களில் அரை ட்ரௌசர் தான் போட்டுப்போம், தொப்புளுக்கு மேலே ட்ரௌசர் போட்டுக்கூடும். ஏன்? சாவு வந்துடும். அதெல்லாம் வராது, நம்ம சரியாக இருந்தால் எந்த சாவு வராது. அல்லேலூயா. ஆமாம் ஆமாம். கொரோனா நோயாளி வார்டுக்குள்ளே போயிட்டு வந்தாலும் ஒன்றும் நடக்காது. அப்படியா? அது வேற, இது வேற. பாவம் என்பது நம்ம என்ன செய்யாது, அணுகாது. அவனுடைய குடியிருப்பு கல்லறைகள் இருந்தது. கல்லறை என்று சொன்னால் நாற்றம் எடுத்த வாழ்க்கை. ஆவிக்குரிய ஜனங்களாகிய நாம் கர்த்தர் நம்ம எதற்காக அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார்னா நற்கந்தமாய் மனம் பரப்ப வேண்டும். கிறிஸ்துவுக்காக யாரெல்லாம்
மனம் பரப்புகிறவர்கள் எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆனா நாற்றம் எடுக்கிற வாழ்க்கை வாழுகிறவர்களும் உண்டு. எது நாற்றம் எடுக்கும்? வாசிங்க யாத்திராமத்தின் புஸ்தகம், யாத்திராமம் 16:20. மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள், அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. ஆமென். அல்லேலூயா. சேர்த்து வைப்பது நாற்றம் எடுக்கும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பார்த்தா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறதுங்கிற விட இங்கதான் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம். என் ஆத்தும மண்ணோடு ஒட்டி இருக்கிறது, உங்களுடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். மண்ணிலிருந்து பிரிக்கப்பட வேண்டிய விசுவாசிகள் இன்னைக்கு மண்ணை அதிகமாக விரும்புகிறார்கள். மண்ணுக்குரிய நம்ம மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டபடினால மண்ணின் தன்மைகள் நமக்கு நிறையவே இருக்கு. பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க, அஞ்சு நம்முடைய உடம்புலே இருக்கு. அதனால் ஈஸியாக அதிலிருந்து வேறு பிரிக்க முடியாது. உலக ஆசா பாசங்கள், உலகத்துடைய காரியங்கள், இச்சைகள், மனசை மயக்கிற காரியம், மனசு மாம்சம் விரும்புகிற காரியம், இதுல இருந்து ஒரு மனுஷன் சீக்கிரமா அவளுக்குள்ள விடுதலை பெற முடியாது. ஆகையினாலதான் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ பரலோகத்தில் குடிமகன் எத்தனை பேர் பரலோகத்து குடிமகன் அப்படின்னு? நம்ம எல்லாரும் பரலோகத்தின் குடிமகன் தான். அப்படின்னா அங்கே நமக்கு ஒரு நிச்சயம் வேணும். சில சொல்லுவாங்க, இது என் சொந்த ஊர் கிடையாது, எங்க சொந்த ஊர் வந்து மதுரை, பெங்களூர், சென்னை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வீடு அங்க இருக்கு. எத்தனை பேருக்கு வீடு அங்க இருக்கு? பரலோகத்துல. அப்படி பரலோகத்துல இருக்கிறது அப்படிங்கிறத நான் எப்படி உறுதிப்படுத்த முடியும்? இங்கே மோசேட்ட சொல்றாரு ஆண்டவர், நீ மன்னாவை சேர்க்கணும், அந்த மன்னாவை என்ன செய்யக்கூடாது? அன்னன்னைக்கு தான் பொறுக்கணும். நீ சேர்த்து வச்சா சேர்த்து வைப்பது நாற்றம் எடுக்கும். யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான்களே உங்கள் மேல் வரும் நிற்பங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். ஏன் சொல்றாரு அப்படின்னா, கடைசி நாட்களில் பொக்கிஷங்களை சேர்த்தீர்களே. என்னது? இப்ப சேர்த்து வைப்பு என்பது அது நாற்றம் எடுக்கும். ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷன் இருந்தா அவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. நன்றாய் விளைஞ்ச உடனே ஒரு பெரிய திட்டம் போடுறான். நான் என்ன செய்வேன்? என் களஞ்சியங்கள்லாம் எடுத்து பெருசா கட்டுவேன். என் ஆத்மாவை பார்த்து சொல்லுவேன், ஆத்மாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. சேர்த்து, அதான் முக்கியம். அதை பார்த்து கத்த சொன்னார், மதிகேடனே, சேர்த்து வைப்பவர்கள் முட்டாள். அப்ப சேர்த்து வைக்க கூடாதா? நியாயமான சேமிப்பு கட்டாயம் பண்ணணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நியாயமான காரியம். 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி சேர்த்து வச்சிங்க, அவன் சோம்பேறி, அவன் பாவி, மகா பாவி ஆயிடுவான். சாலமோனுக்கு நிறைய இருந்துச்சு, நிறைய எல்லாமே நிறைய இருந்துச்சு. அப்படிதானே? 1000, 700 பிளஸ் 300 எல்லாமே நிறைய கொடுத்தாரு. நிறைய கொடுத்தாரு பாருங்க. நிறைய கொடுத்தா சூரியனுக்கு கீழே காண்பதெல்லாம் சொல்றான் மாயை, மாயை. பெஸ்ட், சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கணும். சா, எல்லாம் அருமையா இருக்கு. ராஜ வாழ்க்கை. மாயை, மாயை. அவன் உணர்ந்து சொன்னான், பட்டு அறிந்து கொண்டான். அதே போல இன்னைக்கும் இந்த வேத வசனம் நமக்கு எழுதி வச்சிருக்கு. எதற்கு அப்படின்னா, இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. சேர்த்து வைக்க கூடாது என்னைக்குமே. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளை வந்து கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாவே வைக்கணும். அல்லேலூயா. நம்மகிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா அதை கடத்தி கொண்டே இருக்கணும். கர்த்தர் ஏன் இன்னும் அநேகருடைய கையை ஆசீர்வதிக்காம இருக்கிற காரணம், அவங்க சேர்க்கிறதுல ஒரு பெரிய பிளான் போடுவாங்க. இது வந்தா இந்த வீடை மாற்றி கொஞ்சம் பெருசாக கட்டலாம், அந்த ஆர்டியை க்ளோஸ் பண்ணி இந்த எஃப்டியை க்ளோஸ் பண்ணி பிச்சைக்காரனு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் வராது. இந்த ஆர்டியை க்ளோஸ் பண்ணி ஒரு பெரிய சர்ச்சை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அல்லது அவுட்டரில் ஒரு பெரிய இடம் வாங்கலாம். அப்படியே வரும்? வரவே வராது. இந்த புத்தி வராது. இந்த ஐஸ்வர்யானுக்கு வந்துச்சா? நிலம் நன்றாய் விளைந்தது. உடனே தனக்குத்தானே திட்டம், நாற்றம் எடுத்து போகக்கூடிய அளவில் அவனுக்கு புத்தி அப்படியே போகுது. ஏன்னா அவனுடைய குடியிருப்பு இங்கே தான் இருக்குங்கிறத அவன் ஸ்ட்ராங்காக இருந்தான். கர்த்தரை வருகைக்காக எதிர்பார்த்திருக்கிற நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கணும். அப்போ எப்படி வரும் அப்படின்னா, ஒரு ஆளுக்கு கொடுக்க கொடுக்க அப்படின்னா இது பரலோக அக்கௌண்ட்ல நமக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. பரலோக அக்கௌண்ட்ல ஏற 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 நம்முடைய சிந்தையெல்லாம் அங்கேயே மாறிடும். உதாரணமா உங்களுக்கு இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்னு வைங்க.
ஒரு 10 ஆர்டி போட்டிருக்கீங்க. எத்தனை ஆர்டி? சும்மா சொல்லி வைப்போமே, ஒன்றுக்கு வழி இல்லை, சொல்லி வைப்போம். 10 ஆர்டி 10 எஃப்டி போட்டிருக்கீங்க. நீங்கள் சப்போஸ் அந்த பேங்க் வழியாக போகிறீங்கன்னு வைங்களேன், உள்ள சொல்லும், எப்பா சூப்பராக 10 இருக்கு, கவலைப்படாத, நான் இருக்கேன்டா சொல்லும். அந்த லைனில் போகும்போதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் டெபாசிட் உண்டு அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சொல்லுவாங்க, நிறைய வச்சுருப்போம். ஆனால் இது பரலோகத்துக்கு டெபாசிட் போக போக இங்கே எனக்கு ஒன்றுமே இல்லையே. இந்த இந்தியன் பேங்க்ஸ் நோ, ஸ்டேட் பேங்க் நோ, வேற என்னது இடையில எல்லா பேங்க் நோ, எனக்கு அங்கே இருக்கு. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தையாக மாறும். நீங்கள் கொடுக்கவன் கர்த்தருக்கு கொடுக்க, ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுக்க, சேர்த்து வைக்காதபடி தேக்க உண்டாகாதபடி கொடுத்தா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆனால் லேகியனுடைய குடியிருப்பு பிரேத கல்லறையிலே. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கு? ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க, இன்னைக்கு அண்டர்லைன் பண்ணி என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் தான் இருக்குங்கிறத நிச்சயம் பண்ணணும். நிச்சயம் பண்ணால் முதல் அது அட்ரஸ் என்ன? அட்ரஸ் சர்ச்சுக்கு வருவது பெரிய காரியம் கிடையாது, எத்தனை வருஷம் இருக்குங்கிறது கிடையாது, நீண்ட விசுவாசி அல்லது குறைஞ்ச விசுவாசி அப்படிங்கிறது கிடையாது. எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவன் பாக்கியவான். என் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கல்லறை எழுதப்பட்டுருந்துச்சு. பொதுவாக கல்லறை எழுதுவாங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை. அவர் ஒரு போராட்டம் பண்ணியிருக்க மாட்டார். அவர் எல்லாம் உலகத்துக்காகவே சண்டை போட்டே கடைசியில் கோர்ட்டும் கேஸுமா செத்தே போயிருப்பார். ஆனால் வசனம் எப்படி? கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல், இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இந்த வசனம் எழுதட்டாலும் பரவாயில்லை. எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு, எத்தனையோ மிஸ்ரம கல்லறையே கிடையாது. அவங்க சாம்பல் கூட கையில் கிடைக்கல. அவங்களாம் போக மாட்டாங்களா? சமுத்திரம் தண்ணில் மரித்தவர்களை ஒப்புவிக்கும். அப்படி பார்த்துட்டு வரும்போது ஒருத்தருடைய கல்லறையை மாத்திரம் எழுதி வச்சது பாருங்க. இவருடைய பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டது. அல்லேலூயா. இவர் நிச்சயமா பரலோகம் போவார். அந்த வசனம் எழுத ஒருத்தர் கூட போக மாட்டான். கர்த்தருக்குள் மரிக்கிறவன் நீதிமான், தீங்கு வருவதற்கு முன்பதாக நீதிமான். ஏதோ யோபு போல அங்கே அடிபெறலாமல் வாழ்ந்த வாழ்க்கை போல வசனங்கள் நிறைய. என்னென்ன வசனம் இருக்கோ சிறப்பான வசனத்தை மரணத்தில் தேடக்கூடாது, இப்ப இருக்கிற வாழ்க்கையில தேடணும். இப்ப தேடுங்க. சபைக்கு வந்திருக்கீங்களா? என் குடியிருப்பு அங்க மாறணும், நான் என்ன தேடணும்? என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? எத்தனை வாலிப தம்பிமார் வந்திருக்கீங்க, தங்கச்சிமார் வந்திருக்கீங்க. என்னைக்காவது அண்ணனை பார்த்து, நான் அண்ணன் தான் சொல்லுவேன், அண்ணன் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டிருக்கீங்களா? அந்த நீட் தேர்வில் கொஞ்சம் மார்க் வர வேண்டும். என்ன வேண்டும்? மார்க். அமெரிக்கா போக வேண்டும், வீடு கட்ட வேண்டும், லோன் கிடைப்பதற்காக நீங்கள் முட்டி முட்டி ஜெபம் பண்ணுங்கள். ஆமேன். எல்லாம் பூமிக்குரியது. ஏன்னா அங்க ஒன்றும் இல்லையே. ஒருத்தர் சொன்னாரு, நான் அங்க போமான்னு எனக்கும் தெரியும், ஆனா இங்க வந்து சும்மா துதிக்க வந்திருக்கேன். எப்படி? இந்த பாவிகள்லாம் சர்ச்சுக்கு வந்து என்ன செய்ய? அங்க போமான்னு அவருக்கே தெரியுமா? ஆகையால் நானும் போக மாட்டேன், போகிறவர்களும் போக விட மாட்டேன். அப்படி மாறிடக்கூடாது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. நிச்சயம் இருக்கா? பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோட பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கு. விட வேண்டிய பாவங்கள்லாம் விட்டுட்டீங்களா? எத்தனை பேர் கையில் செல் இருக்கு? அதான் குட்டி சாத்தான், பெரிய சாத்தான். எங்க போனாலும் இந்த செல்லை டச் பண்ணாத பிரசங்கமே இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய இது உள்ளங்கையில் என்ன இருக்கு? சிறங்கு இருக்கிற மாதிரி உள்ளங்கையில குஷ்டம். அது என்ன குஷ்டம்? செல் குஷ்டம். போச்சு. ஊழியக்காரன் அப்படிதான் இருக்கான். மணிக்கணக்கா உட்கார்ந்து என்னதெல்லாமோ பார்க்குதான். என் கண்கள் இச்சித்தவைகள் ஒன்றையும் தடை பண்ணவில்லை என்று பிரசங்கி சொல்றாரு. யாரு? ஐயா சாலமோன் ஐயா. ஏன்னா பார்க்கறதெல்லாம் எல்லா இது ஆஃபர் இதுலயே வருது, எல்லா அசிங்கங்களும் இதுலயே வருது. கண் இச்சித்ததில் ஒன்றையிலும் இப்படி இருந்தா எங்க குடியிருப்பு அங்க இருக்கு உங்களுக்கு? அங்க நாட்டமும் வராது, தேட்டம். அதனாலதான் ஆராதனை சொல்லுவாங்க, என்ன ஆராதனை போர் அடிக்கு, உன் குடியிருப்பு இங்க இருக்கு, அதனாலதான் போர் அடிக்கு. இது வந்து பரலோகத்தின் சாயலை வெளிப்படுத்துகிற ஆராதனை. இது பரிசுத்தவான்கள் செய்கிற ஆராதனை. இது பரிசுத்த கூட்டம். பரிசுத்தவான்களோடு இணைந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இதெல்லாம் அறிகிற இடம் சபை. இதுக்குள்ள வந்து நீ மண்ணையும் மட்டையும் தேடக்கூடாது. தேடினா உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. என்ன கேட்டணும்? என் குடியிருப்பு அங்க இருக்கு. எத்தனை பேருக்கு நிச்சயம் சொல்ல முடியும்? என் குடியிருப்பு அங்கதான். இன்னைக்கு தேதி எத்தனை?
14 சரி. ஏப்ரல் 1 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் செல்போன்ல நாடகமோ சினிமாவோ ஜோக்கோ பார்க்கல. சுத்தமா இருக்குன்னு சொல்றாங்க மாத்திரம் அல்ல சொல்லுங்க. அப்போ கை வைத்துங்க. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, தப்பா நினைச்சாலும் சரி, நிறைய ஆப்சென்ட். உங்களை பார்த்தா கேட்க, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பா. முடியாதம்மா, முடியாது. குடியிருப்பு மேல எங்க குடியிருக்க போற மேல சொல்லு. நீ சர்ச்சுக்கு தான் வர, வந்து என்ன பிரயோஜனம்? வேஸ்ட். லேகியோனின் ஆவி நிக்கிற உனக்கு, பிரேத கல்லறையே நீ விரும்புற. எதை தேடலாம்? கண்ணு அப்படியெல்லாம் கட்டு, ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வரமாட்டுக்கு. இன்னைக்கு நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. மேல பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுங்க. விட வேண்டிய பாவத்தை விடுங்க. ஆமா, ஊழியக்காரங்க ரொம்ப போராட முடியாது. பாவம் ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும். ரொம்ப அழுத்தி பிடிச்சா முகம் 7 கோணத்துல போகுதே. 7 கோணம். நான் உண்மையில சொல்ல, நான் வந்து மூடி மறைச்சு போய், நான் வந்து இப்போ 21 வருஷம் ஆச்சு ஊழியத்துக்கு வந்து. கொஞ்சம் அனுபவத்தில், அண்ணன் கூட அளவு கூட அனுபவம் கிடையாது எனக்கு. கொஞ்சம் அனுபவத்தில் நான் அறிந்த நிறைய சத்தியம் எதில்? சபைக்குள்ள கிடக்கிற காரியம். கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா என்னையே சொல்றாரு இவரு. நீ என்ன ஜோமண்ட் அந்த வீட்டில் வச்சு, கத்தாவே என்கிட்ட எப்படியாயிலும் பேசுங்க. அதானே பேசியிருக்கிறாரு. பிறகு ஒன்னே சொல்லல, ஒன்ன யார சொல்ல முடியும்? ஜெபம் சூப்பர். வீட்டில் வச்சு, ஆண்டவர் என்கிட்ட பேசுங்க, ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க. நல்லா தான் இருக்கு. பேசுனா குற்றம், பேசாமல் இருந்தால் சபையில் ஒன்றும் கிடைக்க மாட்டுக்கு. ஊழியக்காட்ட நிலைமை திண்டாட்டம். உன் குடியிருப்பு சரியில்லை. குடியிருப்பின் எல்லை மேல நிச்சயம் பண்ணு. பரலோகத்தில் தான் இருக்கு அப்படின்னா நிச்சயமா இங்க வார்த்தை வரும்போது, ஆமாண்டவரே நான் பரலோகத்துக்கு போகணும். அல்லேலூயா. ஆமா. 2வது வாசிங்க, வசனம் 4, மார்க் 5:4. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. ஆமென். அடங்காத ஆவி. 2வது போடுங்க. 2வது ஹெட்டிங் என்னது? அடங்காத ஆவி. ஊழியக்காரனுக்கு அடங்காது, சபைக்கு அடங்காது, தேவனுக்கும் அடங்காது. அடங்காத ஆவி. அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுகிறார் 13:7. எபிரேயர் 13:7. அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். வாசிக்க நேரம் கிடையாது. அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். யாருக்கு? உங்களை நடத்துகிறவர்களுக்கு. லேகியோனின் ஆவி இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கு. யாருக்கு கீழ்ப்படியாது? தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியாது. என்னைக்குமே இந்த லேகியோனின் ஆவி இருந்தா ஆவிக்குரிய தலைவனோடு கூட முரண்பாடாதான் இருக்கும். அவங்க தரிசனத்துக்கு இணைஞ்சு போகவே போகாது. முரண்பாடு. வெளியெல்லாம் சூப்பர் ஆளு, அங்க கேட்டா இங்க கேட்டா, இந்த பிரதரா என்ன சூப்பரா இருப்பாரு, ஆவிக்குள்ள நல்லா இருப்பாரு. ஆனா ஒரு நபரை பத்தி விசாரிக்கணும்னா யார்கிட்ட விசாரிக்கணும்? போதகத்தையும் அவங்க கூடி வர ஸ்தல சபையிட்ட விசாரிக்கணும். கேட்டா இதுவா, இது அடங்காதது, அடங்காத ஆவி. பரிசுத்த ஆவி இருக்கு, அடங்காத ஆவி இருக்கு. எது எப்போ விஸ்வரூபம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அடங்கவே அடங்காது. பாருங்க, ஆகார் ஆபிரகாமின் அடிமை பெண்ணாகி ஆகார் நாச்சியார் கடினமா நடத்த போது என்ன செஞ்சா? கடினமா, என்னப்பா இது மிலிட்டரி ரூல்மா இருக்கு, இது வீடா சுடுகாடா அப்படின்னு நினைச்சா ஓடியே போயிட்டா. தூதனானவர் சந்திக்கிறாரு, கையை பிடிச்சிட்டு, நாச்சியாரா உனியை செஞ்சா வா, 2ல் 1 கேட்டுரும். அவ யாருங்கிறத பார்த்துரு. அப்படியே சொன்னாரு. அதெல்லாம் பேச மாட்டாரு. நீ அடங்கிரு. ஆமேன். எங்க மாற்ற விரும்பணுமோ, எங்க மாற்ற உண்டாக்கணுமோ அது தேவனுக்கு தெரியும். கடினமா நடத்துறதுனால அங்க வந்து நீ லகுவை எதிர்பார்க்க கூடாது. நீ அடங்கியிரு. ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள். ஆமேன். அடங்காத ஆவி இன்னைக்கு இருக்கு, நிறைய பேருக்கு. எந்த ஒரு ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும், உலகப்புறமான காரியம் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் அண்ட் சி, கொஞ்சம் பொறுத்து தான் பாருங்களேன். ஏர்லைன் சித்தப்பா இருந்தாங்க. ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஒரு 7-8 வருஷமா அங்கே தான் போனேன். சனிக்கிழமை முன்னக்கூடயே போயிடுவேன். போய் எல்லா கிராமங்களையும் சைக்கிளில் தான் போய் வராத வீடுகள்லாம் போய் பார்த்து கூடணும்.
வந்து மறுநாள் வந்து ஆராதனைக்கு சர்ச்சை ஃபுல்லாக பெருக்கி பாய் போட்டு எல்லாம் செஞ்சு, ஆனால் 7 வருஷமும் ஒரு நாள் கூட எங்கள் சித்தப்பா மைக்கை கொடுத்து ஆராதனை நடத்து பாட்டு பாடுன்னு சொல்லவே இல்லை. அது நல்லது. அல்லேலூயா. ஆவிக்குரியவங்களுக்கு எப்படி நடத்தணும்னு தெரியல. முளைச்சி 3 இலை விடலை. இந்தா இந்தா பாடு, இந்தா பேசு. நீ எங்கேருந்து வந்த? உன் அஸ்திவாரம் என்ன? உனக்குள்ள பணிவின் ஆவி இருக்கா? நீ கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளையா? நீ சொல் பேச்சு கேப்பியா? அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. 7-8 வருஷம் ஆச்சு. ஆனால் நான் அமைதியை கேட்கவே மாட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க பிரதருக்கு சித்தப்பா கொஞ்சம் வேட்டி. ஆனால் ஒரு காலம் வந்துச்சு. ஒரு நாளில் சர்ச்சில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வந்துச்சு. சித்தப்பா ஒரு இடத்துல அவங்க கம்யூனியன் கொடுக்கணும் போயிட்டாங்க. அப்போ அந்த ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தின அந்த நபர்கிட்ட சொன்னாங்க, இது எங்கள் மைனியார் பையன், இவனை கூட உப்புக்கு சப்பையாக வச்சுக்கிடுங்க, அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கிடுங்க, ஆனால் நீங்கள் தான் நடத்துங்க அப்படிங்கிற சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் முதல் பாட்டு பாடினார். என்ன பாட்டு தெரியுமா? நல்ல ஞாபகம் இருக்கு. பிதாவே ஆராதிக்கின்றோம். பாட்டு பாடிட்டு இருக்கும்போது என்னது குறு 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 தொண்டை கர கர கரன்னு ஆச்சு. கணேசன் பக்கத்தில், தம்பி இந்த நீ நடத்து. என் மைக்கை ஆண்டு கொடுத்துட்டாரு. இந்த டைமை அதை டேர்ன் பண்ணுறது யாரு? தேவன் செய்கிறார் அந்த காரியம். தேவன் செய்யும்போது பாருங்க, அப்படியே ஒரு பிரசன்னத்தை பார்க்கலாம், ஒரு நடத்தலை பார்க்கலாம், ஒரு சமாதானத்தை பார்க்கலாம். நீனா போய் எனக்கு மைக்கு வாங்கணும்னு கேட்டினா அங்கே சட்டை தான் வரும். அன்னைக்கு ஆராதனை ஆண்டு நான் பெருமைக்கு சொல்லலை, எல்லாரும் சொன்னாங்க, இப்படி நடத்துவியா? அது அடங்கியிருந்தா அந்த ஆவி தருவார். அல்லேலூயா. இந்த லேகியோனுக்குள்ள இருந்த என்ன ஆவி? அடங்காத ஆவி. அடங்காத ஆவி. கடைசி நாட்களில் வருகிற ஒரு பெரிய சிம்டம்ஸ் என்னன்னா, தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு ஆடு ஒரு மேய்ச்சலை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு ஒரு ஆடுக்கு அளிக்கப்படலை, மேய்ப்பனுக்கு தான் அளிக்கப்பட்டிருக்கு. மேய்ப்பனுக்கு தான் தெரியும் இந்த ஆடை இப்படி நடத்தணும், இப்படி மடக்கணும், இது சண்டித்தனம் பண்ற ஆடா அல்லது நொண்டி ஆடா, எப்படிப்பட்ட ஆடுங்கிறது யாருக்கு தெரியும்? மேய்ப்பனுக்கு தெரியும். நாமவே இந்த இடம் எனக்கு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எதை தேடுறோம்? லகுவை தேடுகிறோம். நம்ம அடங்கி அமர்ந்து காத்திருந்து வெயிட் பண்ணி தேவன் தரும்போது தரட்டுமே, அப்படிப்பட்ட ஒரு ஆவி நமக்குள்ள என்ன செய்யல? இல்லை. என்ன ஆவி அதுக்குள்ள இருந்தது? அடங்காத ஆவி. ஓசியா 4:16 வாசிக்கும் போது அடங்காத கடாரி என்று சொல்லப்பட்டிருக்குது. யார? இஸ்ரவேல் ஜனங்களாம் சொல்றாரு, வேற யாரும் சொல்ல மாட்டாரு. ரட்சிக்கப்படாதவனை பத்தி பிரச்சனையே கிடையாது. அவன் என்னைக்குமே சாத்தான் பக்கம் தான் இருக்கான், பிரச்சனையே இல்லை. ரட்சிக்கப்பட்ட உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து தான் நிறைய பிரச்சனை. அடங்காத ஆவி. ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் சொன்னார். பாஸ்டர் சொல்லலைப்பா, அங்கே உள்ள ஒரு விசுவாசி, நல்ல விசுவாசி. பாஸ்டர், ஆவியில் நிரம்புறான சபையே தரம் திரைக்கா, ஆனால் வீட்டில் வந்தால் வேறொரு ஆவியும் இறங்குது. என்னது? சபையில் ஆவியில் நிரம்பி தரம் திரைக்க வேண்டியது. ஜெபன்னா வெற்றி முழக்க ஜெபம் தான். ஏ அப்பா, மகா தீர்க்க தரிசியானவர் நமக்குள்ளே எழுப்பி இருக்கிறார்ன போல அவ்வளவு இது. ஆனால் வீட்டில் வந்தா ஒரு மாதிரி திரைக்கால, இவளுக்கு என்ன கிடக்கு எனக்கே தெரியல. யாருக்கு தெரியல? இதுதான் ஸ்தல சபையில, சொந்த சபையில என்ன ஆவி உள்ளதுங்கிறத யார் சொல்லணும்? அவன் நடத்துறவங்க சொல்லணும். லேகியோனுக்குள்ள இருந்த ஆவி ஒரு ஆளும் சங்கினால கட்டுப்படவே முடியாது. பிரமாணம், சட்டத்திட்டம் அதுக்குள்ள வரவே மாட்டான். சித்தம்போக்கு அது மாதிரி என்ன நினைக்குதோ அப்படியே ஓடிட்டே இருப்பாரு, அப்படியே போயிட்டே இருப்பாரு. எங்க ஒரு மீட்டிங் வருதோ அங்கே ரைட், நான் உங்களோட கிளாட் டு மீட் யூ. ஓஹோ, அடங்காத ஆவி இருக்கா நமக்குள்ள? இஸ்ரவேல் அடங்காத கிடாரியா சபைக்குள்ளதான் இருக்கு. இது பிசாசின் கிரியைங்க. இது அடக்கமும் ஒடுக்கமும் பணிவும் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல நீ என்ன செய்? கற்றுக்கொள்ளணும்னா நீ அப்படி அமைதியா உன் மைண்டை வெறுமையாக்கி தான் ஆண்டவரே நீங்க பேசுங்க பேசுங்க. யாருக்கு பேசுவார்? அப்படி தன்னுடைய மைண்டெல்லாம் வெறுமையாக்கி, நான் ஒன்றும் இல்லையாப்பா, என் குடும்பத்தை நடத்தணுமே, என் பிள்ளைகள் நடத்த தெரியல ஆண்டவரே, உங்க சபையை நம்பி வந்திருக்க ஐயா, இந்த மந்தையை நம்பி வந்திருக்க, நடத்தும் அப்படி சொல்லுங்க. அருமையா அவங்க நடத்துவார். அல்லேலூயா. தங்கள் பார்வைக்கு ஞானியா இருக்கிற எவரையும் அவர் மதிக்க மாட்டார்னு வேதவசனம் சொல்லுது. ஞானியா இருக்கக்கூடாது,
நம்ம என்னைக்குமே பேதைகளாக இருக்கணும். பேதையராக இருந்தால் திசை கெட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் திக்கற்று போகாது. நம்முடைய பிள்ளைகள் தாறுமாறா போக மாட்டாங்க. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, பிரதர் என் பையன் 2வது பையன் கீழ்ப்படியவே மாட்டுக்கான், என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்த்தான் பேசுறான். உடனே நான் தாழ்மையா சொன்னேன், நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி இருந்தீங்க? அது ஏன் பிரதர் கேட்கீங்க, நானும் அப்படிதான் இருந்தேன். இப்ப எவ்வளவு வேதனைப்படுறீங்க. அதே போலதான் இப்ப என்னது, நம்ம சபையில நாம கீழ்ப்படிஞ்சது தான் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு அடங்கி இருக்கும். எதை விதைக்கிறோமோ அதே இருப்போம். விதையை விதைச்சா வினையை விதைச்சா வினையா இருப்போம். தினையை விதைச்சா கோதுமையை விதைத்திருக்கிறேன் அல்லது பதரை விதைத்திருக்கிறேன், ஆண்டவரே இது கோதுமையாய் மாற்றும். நீ விதைச்சதான் இருப்ப. இதுக்கு ஜெபமே வேண்டாங்க, விசேஷ ஊழியக்காரனே வர வேண்டாம். நீ விதைச்ச இடத்துல போய் பாரு, நீ என்ன விதைச்சிருக்க? பூமிக்குருவில விதைச்சிருக்க. நீ சமாதான குலைச்சலை விதைச்சிருக்க. நீ அழிவை விதைச்சிருக்க. நீ அடங்காத ஆவி. அதை விதைக்க விதைக்க அதுதானே மேல வரும். அது மேனியாய் வருமே. அது மேனியாய் வந்தால் அதை நீதே அறுக்க வேண்டும். கண்ணீரோடு விதைத்தால் கம்பீரத்தோடு அறுப்போம். ஆனா நம்ம விதைக்கும் போது எதை ஒஸ்ட விதைக்கிறோம். அடங்காத ஆவி நமக்குள்ள இருந்தால் நிச்சயமாகவே நமக்குள்ள என்ன இருக்கு? அடுத்து என்ன வரும்? நாவும் அடங்காதது. யாக்கோபு 3:8 சொல்லியிருக்கு, நாவு அடங்காதது, பெருமையானவர்களை பேசும், விசேஷமாக யாரை பேசும்? அதை அடக்க ஒரு மனுஷனாலும் கூட. அப்பா எங்க வச்சிருக்கீங்க? எல்லாத்துட்டையும் இருக்க நாக்கு இருக்கு பிரதர். இப்போ நாங்க ரொம்ப பத்திரமாத்து தங்கோம். சர்ச்சு முடிஞ்சு போன உடனே தான் இவர் என்ன பிரசங்கம் பண்றாரு, இவர் என்ன ஆராதனை நடத்துறாரு, கேட்டியா இன்னைக்கு ஆராதனை பார்த்தியா? அவர் இந்த வார்த்தை பேசினாரு, உனக்கு நேரம் தானே பாஞ்சு வந்துச்சு, நீ இன்னும் அண்ணன் சொன்ன மாதிரி நீ என்ன அங்கே இருக்க? நீ தாமதிக்கிறது என்ன? எழுந்து போ, வேற எங்கேயாவது போ. என்ன ஆவியுது? நாவு அடங்காத விஷம் நிறைஞ்சது. விரியன் பாம்பு கூட கொஞ்சம் விஷத்தை கடிச்சுன்னா பிழைச்சிடலாம். இந்த நாவை வச்சு செஞ்சாங்களா வைங்க, சோழி முடிஞ்சது. ஆரோனும் மிரியாமும் யாருக்கு விரோதமா? மோசேக்கு விரோதமாக. தம்பி தான், தம்பியா இருந்தாலும் இப்ப தலைமை எங்க வச்சிருக்கிறாரு? மோசே உயர்த்தி வச்சிருக்காரு. பேசக்கூடாது நீ. அவன் எப்படி பண்ணாலும் அதை நான் கேட்பேன். ஏன் ஊழியக்காரன் நான் கேட்பேன். ஆனா பேசுவதற்குண்டான உரிமையை நமக்கு தரல. ஏசையா தீர்க்கதரிசி பெரிய தீர்க்கதரிசி, எத்தனையோ பேருக்கு ஐயோ போட்டவன். ஆனா 6வது அதிகாரத்தில் வரும்போது நாவில கத்தர் அவனுக்கு ஒரு சுத்திகரிப்பை விரும்பினார். அல்லேலூயா. நாவை தொட்டார். எத்தனை பேர் சர்ச்சுக்கு வரும்போது, ஆண்டவரே, சிலர் மணிப்பாசம் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இந்த மணிப்பாசை தொடுங்க, ஆண்டவரே மணிப்பாசை தொடுங்க. பேங்க் பாஸ்புக்கை ஜெபம் பண்ணுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு அம்மா எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வரும். எங்கள் பாட்டி இருக்காங்கல்ல, பாட்டி லாட்ரி ஷீட்டை எடுத்துட்டு என்ன செய்வாங்க, அந்த நாட்டில் லாட்ரி ஷீட் உண்டு. ஜோமணி தாங்கம்மா எம்மா, என்ன அது பேர் அம்மா ஜெபம் பண்ணுற அம்மா, என்ன பேர்? அவங்களும் கிரிபின்னு இதாக சொல்லுவாங்க. உடனே ஜோமணி தந்துடுவாங்க. தரித்திரம் தாண்டவம் தான் ஆடும். ஏன்னா உழைக்காத காசு எப்படி ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும்? யோசிச்சு பாருங்க. ஜெபிக்காம ஒரு இடத்துல போய் தலையை கொடுத்து இவர் என்னை ஆசீர்வதித்தார், அது பொய். நீ ஜெபிக்கணும், நீ முழங்கால் போடணும், கண்ணீர் சிந்தணும், வேர்வை சிந்தணும், உன் பலனெல்லாம் ஒடுக்கணும். அப்போ கர்த்தர் ஒரு நன்மை செய்வாரே. இது கர்த்தர் தந்த ஈவு. அல்லேலூயா. இப்படித்தான் ஃபார்முலா, ஆவிக்குரிய ஃபார்முலா. ஆண்டவர் ஈஸியெல்லாம் செய்ய மாட்டாரு. அந்த பொல்லாத அடங்காத நாவு எங்க இருக்கு? எனக்குள்ளே இருக்கு. அல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். ஆனால் அந்த நாவு, பொல்லாத நாவு, அது நம்மளை ஒரு வழியா ஆக்கிறத. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பேசி பேசியே கீழார போறோம். பேசுங்கிறது நம்முடைய ஆவிக்குரிய தரத்தை உயர்த்தணும். அல்லேலூயா. உங்கள்கிட்ட தேவனை பார்த்து கேட்டா நல்ல விசேஷத்தை சொல்லணும். உங்க சக உறவுகளை கேட்டா நல்ல காரியத்தை சொல்லணும். சபையை குறித்து கேட்டா நல்ல பெஸ்ட்டை சொல்லுங்க, ஒஸ்ட்டை சொல்ல வேண்டாம். ஹோட்டலில் சொல்லியிருப்பாங்க, நிறைகளை வெளியே போய் சொல்லுங்கள், குறைகளை எங்கிடத்துல சொல்லுங்கள். நம்ம என்ன சொல்லி தோசைக்கலை மாற்றி போட்ட மாதிரி, ஐயோ அந்த சபையில் அதுவா, அப்படியா இப்படியா. நாவு அடங்காத ஆவி. என்ன ஆவி? அடக்க முடியவே முடியலங்க. இது சிலருக்கு அப்படியே கொந்தளிச்சுட்டு வரும், பட்ட பட்ட பட்டன்னு வரும் பாருங்க. இப்படி பேசி தள்ளிடலாம் போல வரும்.
ஒரு சகோதரர் சொன்னார், பிரதர் என் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஃபோனை ஆன் பண்ண தான் தெரியுது, ஆஃப் பண்ணவே தெரிய மாட்டேங்குது அவளுக்கு. ஏன் அவ்வளோ பேச்சம்மா இருக்கல சர்ச்சில் பேச்சம்மா பேச்சு ஏப்பேன், சபை கீழார போகும். என்ன ஆவி இது? அடங்காத ஆவி. பேசாதீங்க, எதை குறித்து பேசாதீங்க. கடைசி காலம், உன் பேச்சினால் நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். பேசி பேசி அநேக தரித்திரனைக்கு ஆவிக்குரிய ஜீவித்தல ஒரு உயர்வை பார்க்க முடியல, ஒரு மேன்மை பார்க்க முடியல. நீ உட்கார்ந்து உன் தாயின் சகோதரனுக்கு விரோதமாக பேசுகிறாய் இல்லையா? உட்கார்ந்து பேசுறோமா? பேசுறோம். நம்ம பேசாதீங்க, பேச்சை குறித்து ரொம்ப கவனமா இருங்க. ஓட்டை வாயனா இருக்கக்கூடாது. ஒத்த சொல்லுகிறார், ஓட்டை வாயனா இருந்தால் அனைத்து ஆவிக்குரிய பலனையும் இழந்து விடுவாய். ஆவிக்குரிய பலன் நல்ல ஆவியில் நிரம்பி சூப்பரா மேலே வந்திருக்கும், வீட்டில் பேசி அப்படியே 0 லெவலில் போயிடும். திரும்ப 1 2 வராது. ஏறுறது கஷ்டங்க, இறங்குறது கீழே ஆக்கிடுவங்கள அகாத பாதாளத்தில். கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்கு அவளுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? எதிர்த்து பேசுறான். இப்படிலாம் வசனம் இருக்கா? இருக்கு. உங்க பைபிள், என் பைபிள் இருக்கு. யூதா அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, எதிர்த்து பேசின. எதிர்க்கிறது யார் ஆவினா? அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அவன் எதிர்க்கிறவனாயும் யாரோட இருப்பான் தெரியுமா? தேவ பிள்ளைகிட்ட தான் இருப்பான், ஊழியக்காரன் தான் இருப்பான். புத்தி சொல்ல வருவோம்ல, அப்பதான் இவனுக்கு 7 புத்தி வரும். புத்தி சொல்ல வரும்போது, ஆலோசனை வரும்போது என்ன வரும் உங்களுக்கு? அப்போதான் உங்களுக்கு உண்மையான சுய ரூபத்தை. 1ஆம் வாக்குத்தத்தை எம்மா வந்து எடுத்துக்க, ஐயா வந்து எடுத்துக்கன்னா எல்லாரும் முகமலர்ந்து வருவீங்க. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சூப்பர் சூப்பர் சூப்பர். உன் வழி மாறுபாடா இருந்தால் நான் உனக்கு எதிரியாய் புறப்பட்டு வருவேன். என்ன இப்படி பேசுறாரு இவரு? இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. உன் வழி சரியில்லைன்னா உனக்கு ஒரு வசனத்தை நீ கிளைம் பண்ணவே முடியாது. இது எல்லாம் யாருக்கு? ஆபிரகாமின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தபடியினால். அதான் முக்கியம். நீ பலி செலுத்துறது பெரிய காரியம் இல்ல. பலி ஆராதனை சூப்பரா நடத்திடலாம். ஏலியின் பிள்ளைகள் பேலியாலின் மக்களாக இருந்தார்கள். ஆராதனை நடத்த தெரியும், ஆராதனை தேவனை தெரியாது. உங்களுக்கு எனக்கு ஆராதிக்க தெரியும், தேவன் எப்படிப்பட்டவர். இப்படிலாம் பேசினா அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். அல்லேலூயா. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து இப்படி வாங்குன்னு வாங்குறீங்களே, வாங்க தான் வந்திருக்கேன். ஆமேன். அதுக்கு தான் ஆண்டவர் நல்ல காத்திருக்க வச்சு நல்ல பட்டயத்தை என்ன செய் கூர்மையாக்கி அப்படி குத்தி என்ன செய்யணும் அதை. ஆமா, கர்த்தருடைய வசனம் இருபுறமும் அது குத்தி உள்ள காரியத்தெல்லாம் கொடைஞ்சி வெளியே வருவிடும். அப்படியே வெளியே வரும்போது ஆரோக்கியம் உண்டாகும். அல்லேலூயா. ஆரோக்கியம் உண்டானால் சபை பக்தி விருத்தில் வளரும். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே வந்திடுவார். ஆமென். அல்லேலூயா. அடங்காத ஆவி கிடக்கா? கொஞ்சம் அப்படி பாருங்க. இப்போ சொல்ல வேண்டாம், வீட்டில் போய் ஆண்டவரே எனக்குள்ள அடங்காத ஆவி கிடக்க ஆண்டவரே. பணிவின் ஆவியே வரமாட்டுக்கு. யார் என்ன பேசினாலும் எதிர்கட்சியில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க நிறைய பேர். நான் ஆளுங்கட்சி மாதிரி, நீ எதிர்கட்சி மாதிரி. என்னையா நீர் பேசுறீரு? எல்லாரும் ஆளுங்கட்சியாக இருந்தால் சபைக்கு பரலவும் போக முடியும். அல்லேலூயா. சிலர் 10 பேருக்குள்ள என்ன கிடக்கு? எதிர்கட்சி எம்பி எம்எல்ஏக்கள் உள்ள உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து பார்ப்பாங்க, இவர் என்ன பேசுறாரு இவரு? ஆளுங்கட்சியில பக்கத்தில் இல்லைங்க. அல்லேலூயா.
ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஆளுகை செய்ய போறார். அதான் ஆளுங்கட்சி. இப்போ உள்ள ஆளுங்கட்சி சொல்லிடாதீங்க, அது வேண்டாம். ஸ்டேட்டு வேண்டாம், சென்ட்ரல், நமக்கு பிரச்சனையே கிடையாது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. தேர்தலுக்காக ஜெபிச்சா அப்படிதான் சொல்லணும். ஆண்டவரே நீங்க ராஜரீகம் பண்ணுங்க, உங்க கரம் அந்த தேர்தலை பார்க்கணும், அவ்வளவுதான். அவன் வேணும் இவன் வேணும், எவன் வந்தாலும் இப்படிதான். ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. ஆமா, யாரெல்லாம் நம்மளை கிறிஸ்தவத்தை ஆதரிப்பாங்கன்னு நினைச்சு மேலே தூக்கி வச்சா அவன் ஒருவேளை நமக்கே எதிரியா மாறலாம். அப்படிதானே? ஏன்னா இருதயம் மாறுது எப்பன்னு தெரியாது. எதிரியா வருவான்னு நினைச்சு இவனை நம்ம நினைச்சோம், சில எதிரியாவே கொண்டு வந்தாலும் கர்த்தர் எஸ்தர் புத்தகத்தில் வாச்ச மாதிரி என்ன செய்யற காரியங்களை அவர் செய்யற காரியம். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஆளுகை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அப்போ நமக்குள்ள என்ன இருக்க கூடாது? முதல்ல என்ன குடியிருப்பு எங்க இருக்கிறது ஃபிக்ஸ் பண்ணுங்க. ரெண்டாவது அடங்காத ஆவி இருக்கக்கூடாது. மூன்றாவது வாசிங்க 5ஆம் வசனம். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். ஆமென். நீதிமொழி 27:3 வாசிக்கும் போது கல் கனமும் மணல் பாரமுமாய் இருக்கும். கல்லுகளினாலே காயப்படுத்துவதுனா என்னன்னு சொன்னா, இன்னைக்கு அநேக விசுவாசிகள் நல்ல தேவனுடைய பிள்ளைகள் பாரமான நிறைய காரியம் உங்க உள்ளத்துல இருதயம் கனத்து போயிருக்குங்க. என்னதான் ஆவியில் நிரம்பினாலும் இந்த உலக பாரங்கிறது அவங்களை விட்டு போகவே மாட்டுக்கு. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். பாரமும் கவலையும் நமக்குள்ள இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர முடியாது. பாவத்தை தேவன் மன்னிச்சிருவாரு, பாரத்தை நீங்க தான் இறக்கி வைக்கணும். ஆமென். எது பாரங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். பாரம் சிலருக்கு ஏன் மேலே ஏற முடியல? 100 கிலோ மூட ஒரு முதுகுல ஒரு மனுஷங்க முதுல இருந்தா நீ மேலே வாஞ்சோன்னா போக முடியுமா? போக முடியாது. ஏன்? அந்த பாரத்தை இறக்கி வைக்கணும். இன்னைக்கு அநேகருக்கு ஏன் மேலே வர முடியல அப்படின்னா, ஏதோ ஒரு பாரம், லௌகீக பாரம், லௌகீக துக்கம் அவங்கள அப்படியே அழுத்த 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 கீழே பார்த்து 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 அதுவே அவங்களுக்கு காயமா மாறி கல்லுகளினால் தங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். சாத்தான் அல்ல, அவங்க பாரம். ஒன்று மாற்றி ஒரு பிரச்சனை இப்படியே ஒவ்வொரு பாரத்துக்குள்ளாகவே லாக் ஆகிறாங்க. உங்கள் இருதயம் பெருந்துண்டினாலும் லௌகீக கவலினாலும் வெறியினாலும் பாரமடையாதபடிக்கு. பாரங்களை லகுவாக்கவில்லை என்று சொன்னால் விசுவாச கப்பல் தண்ணிக்குள்ள போயிடும். எது பாரங்கிறத நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். எது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் எனக்கு மன சுமையாவே இருக்கு. ஒருவேளை ஆவிக்குரிய காரியத்தை சொல்லலை, ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க, ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, இவங்களை குறித்த பாரம் நமக்கு வேணும். ஏன்னா எல்லா சபைகளை குறித்த கவலை எனக்கு என்ன செய்யுது? ஆமா, என்னை நெருக்கி ஏவுகிறது. எல்லா சபைகளை குறித்த கவலை நமக்கு வேணும், ஆத்ம பாரம் வேணும். ஆனா லௌகீக பாரங்கள் நமக்கு வரக்கூடாது. இந்த லௌகீக பாரங்கள் வந்ததுன்னா அந்த கல்லுகளை எடுத்து நம்மை நாமே காயப்படுத்துவதற்கு ஒப்பனையா இருக்கும். நம்மை நாமே காயப்படுத்துவது அது பிசாசனுடைய ஒரு கிரியையா இருக்கிறது. நிறைய பேர் இன்னைக்கு தேவையில்லாத காரியத்தில் அகலக்கால் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு லாக்காய் போய் கிடக்கிறாங்க. இன்னைக்கு போதும்ங்கிறது சொல்ல முடியல. போதும்ங்கிற மனதுடைய கூடிய தேவபக்தியே கர்த்தர் உங்களுக்கு ஒரு சப்போஸ் 1 கோடி தந்தாருன்னு வைங்களேன், ஒரு உதாரணமா. போதும் எத்தனையோ சொல்லுவீங்க. 2 கோடி தந்தா நான் கர்த்தரை ஊழியத்தை நீ தாங்கவே மாட்டேன். நீ 2 கோடி வந்தா எப்படி பதுக்கலாம் தான் நினைப்பேன். ஏன்னா வசனம் அப்படிதானே போட்டிருக்கு, ஐஸ்வரனுடைய நிலம் நன்றாய் விளைந்து. உடனே இவன் தசமபாத்தையும் கொடுக்கல, ஏழையும் கொடுக்கல, அவன் தன்னை தான் நினைச்சான். ஆசீர்வாதம் உயர் வரும்போது தன்னை தான் நினைப்பாங்க. இது மனுஷிகம். எப்படி எத்தனை பேர் கொடுக்கலாம், யாரை கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கலாம், யாரை தூக்கி விடலாம். எது கர்த்தர் தராரு நம்மளுக்கு? பிறரை தூக்கி விடுவதற்கு, பிறரை மேல வைக்கிறதுக்கு. உன் கையை ஆசீர்வதிச்ச ஆண்டவர் அவங்கள உன் மூலமா அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்காக தான். இது தெரியாம நம்மாவே என்ன செய்யறோம்? காயப்படுத்துகிறோம். காயங்கள் கொடிதா இருக்கிறது. நிறைய பேர் இன்னைக்கு சபைக்குள்ள வந்தாலும் கூட அந்த லௌகீக பாரங்கிறது அவங்கள விட்டு போகவே மாட்டேன். கடன் பிரச்சனை, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு? தேவனா, சபையா? நாம தான். நான் தான் சொல்லுங்க, அழுத்தி சொல்லுங்க. என்ன சொல்லணும்? தேவனே பாவியாகிய வந்துருமாக்கும் அந்த வார்த்தை சீக்கிரமா. கிருபை உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு நீங்களே வைக்கக்கூடிய ஒரு பெரிய பேர் பாவி.
பாவின்னு பேர் வச்சாதான் கிருபை உங்களை தேடி வரும். நீ பரிசுத்தவான் சொன்னா, நீதிமான் சொன்னா உனக்கு எதுக்கே கிருபை? ஏன்னா முன்னால ஒரு பரிசேயன் ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்? நான் அவனை மாதிரி கிடையாது, இவனை மாதிரி கிடையாது. அவன் நீதிமானாவே இருந்தான், அவனுக்கு கிருபை வராது. ஆனா இந்த ஆயக்காரன் தனக்கு பெயர் வச்ச பெயரு பாவி. தேவ சமூகத்துக்கு வரும்போது நமக்கு நாமே வைக்கக்கூடிய பெயர் பாவி. அல்லேலூயா. அப்படிலாம் கிடையாது, நாங்க நீதிமான். பாவியில் பாவியே கோவி, இப்படித்தானே பாடுறாங்க. அதெல்லாம் நல்ல உண்மையான ஜீவியம் செஞ்சவங்க அப்படி பாடுறாங்க. இப்போ நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் சூப்பர், ஒரு பேப்பர் இல்லை, புண்ணாக்கு இல்லை. நீதிமான நீதிமொழி அடையாளம் என்ன இருக்கு? வசனத்தை வாசிங்க. நீதிமொழியில் நிறைய நீதிமான் எப்படிலாம் இருக்கணும் அதை எடுத்து பாருங்க. நீதிமான் செழிப்பா இருப்பான். இது மட்டும் தான் தெரியுமா உங்களுக்கு? அநியாயத்துக்கு கையை நீட்ட மாட்டான், உட்கார்ந்து மற்றவங்களுக்கு ரொம்ப பேச மாட்டான், ஆண் வாயை பழக்க மாட்டான், எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல சொல்ல மாட்டான். நீதிமான் நினைவுகள் நியாயமானவைகள். இந்த வசனம் உங்களுக்கு தெரியட்டும். நீதிமான் விரும்புகிற காரியம் இயேசுவே சோத்திரம் சோத்திரம், அந்த பொண்ணு எனக்கு வேணும். ஆமென். நீதிமான் எப்படியே கேட்பான்? தேவ சித்தத்தை கேட்பான். அல்லேலூயா. ஆமாம், நீதிமான். அன்னைக்கு ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கேன், ஒரு ஊழியக்காரர் சூப்பர் கார், இயேசுவி நாமத்தில் சுதந்திரிக்கிறேன். பிசாசு இயேசுவி நாமத்தில் சுதந்திரிப்பார் இவர். பிறனுக்குள்ள யாதென்னையும் குறித்து இச்சையாதிருப்பாயாக. இச்சையே சாகலையே, நீ ஊழியக்காரனை வந்துட்டியே, இதான சகிக்க முடியல எங்களுக்கு. சரி, உங்களுக்கு இப்போ பேசலாம், அது ஊழியக்காரன் மீட்டிங்கில் பேசணும். அவன் என்ன வந்துட்டு, பிறனுக்குள்ள யாதென்னை குறித்து இச்சையாதிருப்பாயாக. என் படி அளந்து போசிங்கப்பா. அப்படி கேளுங்களேன். நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களே, ஜெபம் பண்றீங்களே, ஆண்டவரே என்ன எனக்கு, நான் என்ன நிலைமையில இருக்கிறத காட்டுங்க ஆண்டவரே. என் குடும்பம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, நான் ஜெபம் பண்றவா தான், நான் ஊழியத்தில் தீவிரமா, ஏன் எனக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு, என் குடும்பத்தில் ஏன் இந்த கண்ணீர், ஏன் இந்த நிந்தை, ஏன் இந்த அவமானம்? அதுக்கு முதலாவது உன் குடும்பத்துக்கு நீ பேரிட வேண்டியது பாவி. நீ பல காரியங்கள் செஞ்சதுனால அந்த காரியத்தை வச்சு நீ மறைச்சி நீ நீதி அறிக்க கூடாது. தேவ சமூகத்துக்கு வரும்போது அந்த ஆயக்காரன் சரியான அட்ரஸ் கண்டுபிடிச்சான். தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அல்லேலூயா. நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. துக்கத்தோடு வந்திருக்கிறான். போகும்போது நீதிமானாகி போகிறான். நீதிமானுக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்களாம் இவனுக்கு தான் வரும். அல்லேலூயா. தன்னை தாழ்த்த முடியுமா? நம்ம பாவி கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் கூக்குரலிட்டே இருப்பான். 4வது மார்க் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்பீங்க. மார்க் 9:20. அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலக்களித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். ஏசாயா 57:20. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்களை சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. ஆமென். அல்லேலூயா. ஜெபத்தில் இருந்தாலும் அநேகருக்கு சேறு, இந்த நுரை தள்ளுகிற அனுபவம், அசுத்தங்களை வெளியே கொண்டு வந்துட்டே இருக்கு. சிலருக்கு நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் என்ன செய்யாது, வெற்றியான ஜெபம் இருக்காது, சிந்தையில ஜெயமே இருக்காது. சர்ச்சையில் தான் உட்காந்துருப்பாங்க, ஆனால் உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி அப்படியே ரவுண்ட் அடிச்சு சொல்லுவாங்க. நல்ல காரியத்தை ரவுண்ட் அடித்தாலும் பரவாயில்லை. எனது அசுத்த இச்சைகள் மோசமானது. தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற கடல் அலைகள். கடலுக்குள்ள ஒரு காரியத்தை போட்டீங்கன்னா அது எப்படி வெளியே தள்ளிடும். துன்மார்க்கர் எப்படி இருப்பாங்க? அந்த நுரையை போல இருப்பாங்க, அது வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அதே போல ஜெபத்துல வேத வசனத்தை கேட்கும் போது, கர்த்தரோடு நடக்கும் போது நம்முடைய சிந்தை எப்படி இருக்கு? சிந்தை கேடான சிந்தையா இருக்கா? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டதேயானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இப்படி நுரை தள்ளவே கூடாது. சங்கீதம் 37:12. அவர் துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். துன்மார்க்கன் யாருக்கு விரோதமா? நீதிமானுக்கு விரோதமா வந்து அவனை பற்கடிக்கிறான். என்ன அர்த்தம்? நமக்குள்ள அந்த லேகியோனின் ஆவி இருந்துச்சுன்னா பிரசங்கம் நீங்க என்னை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும், ஆனா உள்ளத்துல இருக்கிற பல்லு இருக்குல்ல, அது நர நரன்னு கடிக்கும். உன்னதான் சொல்றாங்க,
நீ இன்னும் இங்கேயே இருக்க. என்னது லேகியோன் நரன்னு கடிச்சிட்டு இருக்கு, தெரியாது. வெளியே நரன்னு கடிப்பிச்சு நான் கண்டுபிடிச்சிடுயே, ஏன்பா நரன்னு கடிக்க, உனக்கு என்னாச்சு? இது ஹாஸ்டலில் சேர்க்கணுமா? நீ ஹாஸ்டலில் சேர்த்தாலும் இது மோசமான இது லெவல். வெளியே தெரியாது, அவமானம் வெளியே தெரியாது. ஆனால் உள்ளத்தில் அப்படி வார்த்தை வரும்போது அப்படியே முகம் அப்படியே இருளாயிட்டே இருக்கும். நரன்னு கடிப்பாங்க. இது எங்க இது நடக்கிற காரியம் தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். நரகத்தில் ஒருவன் பற்களை கடிப்பாங்களாம். ஏ பாவி, நீ வசனத்தை ஒழுங்கா சொல்லியிருக்கலாம்லே அப்படின்னு ஊழியக்காரரை பார்த்து கேட்பாங்க. ஏ பாவி, நீ சொல்ல விட்டியா? நீ நிறைய காணிக்கையா கொடுத்து என் கண்ணை மறைச்சிட்டியே. அப்படி ஒருத்தர் மாறி நிஜமாங்களாம் பற்களை கடிப்பாங்களாம். அதுபோல யாருக்கு விரோதமாக பற்களை கடிப்பாங்க? நீதிமானுக்கு விரோதமாக. கடைசி கால அடையாளங்களில் ஒன்று தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறாரு, நல்லோரை பகைக்கிறவர்கள். அது சபைக்குள்ள இருக்கு. நல்ல வசனம் சொல்றவங்கள, நல்ல ஆலோசனை சொல்றவங்களை புத்திமதி உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தாவீதுக்கு நாத்தான வந்தா என்ன செய்வாரு? கும்பிட்டு வாங்க அப்படிம்பாரு. நம்ம நாத்தான் வந்தான், சாத்தான் வந்துட்டான் அப்படிம்போம். நாத்தானை பார்த்தா நமக்கு சாத்தா மாதிரி இருக்கும். நாத்தான் சபையில இல்லைன்னா சபை சோரம் பெயரும். பாவத்தை கண்டிக்கிற நாத்தான்கள் வேண்டும், காத்து தீர்க்கதரிசி வேண்டும். ஏன்? ரகசியமான பாவங்களை வெளியே கொண்டு வர வேண்டும். தாவீது கர்த்தருக்கு பிரியமானவன் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்தில் ஆழமா கிடக்கிற அந்த அந்த நெருன்னு கடிக்கிற அந்த காரியத்தை வெளியே கொண்டு வந்து காரியங்களை சரி செய்யணும். அல்லேலூயா. இதுக்கு யார் வேணும்? நாத்தான் வேணும். எத்தனை பேர் நாத்தானை விரும்புவீங்க? பிரதர் அதெல்லாம் வேண்டாம், தீர்க்கதரிசன ஆய்வு உங்களுக்கு இருக்கா? நாங்கள் வரிசையாக நிற்கும். மணி 10:30 மணிக்கு ஆராயம் முடிஞ்சாலும் சாயங்காலம் வரைக்கும் இருப்போம். எங்களுக்கு எதாயிலும் சொல்லுங்க ஐயா, எங்களுக்கு எதாயிலும் சொல்லுங்கள். உனக்கு என்ன சொல்லு, உனக்கு என்ன சொல்ல முடியும்? கேட்காத வசனமா, பண்ணாத ஜபமா, கொடுக்காத காணிக்கையா? பற்களை கடிக்கிற ஒரு காரியம். உள்ளேயே கடிக்காதீங்க. நல்லா இருக்கு பார்க்கும்போது. பிரேஸ் தி லார்ட் பிரதர். என் கையில மட்டும் கத்தி இருந்துச்சு, ஒரே குத்தா குத்தி இருப்பேன் அப்படி நினைப்பாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களை பார்த்தது தேவதூதனை போல இருக்கு. நான் உங்களை தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், எப்போ கொல்லலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நீதிமானம் என்ன செய்வாங்களாம்? மறைவிடங்களில் என்ன செய்வாங்களாம்? கொலை செய்வாங்க. மறைவிடம் என்னது? சிந்தை. யாரும் பார்க்க முடியாத. இப்போ நான் உங்களை பற்றி என்ன நினைக்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆண்டவர் தான் பார்த்துட்டு இருக்காரு எல்லாரும். துன்மார்க்கர் போடு வெளிச்சம் பாவம். நம்ம என்னென்னலாம் மைண்டில் ஓடுது. பற்களை கடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஆவிக்குரிய ஜீத்தை டவுன் ஆகிட்டே இருப்பீங்க. ஒரு மந்தைகளை வந்துட்டீங்கன்னா முகம் மலரட்டும், அகம் மலரட்டும். அல்லேலூயா. சபையில் ஆரோக்கியம் உண்டாகும். சபையில் இன்னும் ஜனங்கள் பெருகுவாங்க. உங்களுக்குள்ளேயே கடிச்சிட்டு ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தால் உங்களுக்கு சீயோன் கிடைக்கும். அப்படியா? என்ன கிடைக்கும்? அழிவீர்கள். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஊழியக்காரர் வராரு. அவர் வந்த உடனே சொன்னாரு, இந்த வீட்டில் ரத்த வாடை அடிக்கு அப்படின்னாரு. ஏன்னா ஒரு ஆவிக்குள்ள ஒரு மனுஷன். விசாரிக்கும் போது எப்போ பார்த்தாலும் மருமகா மாமியார், மகன் அம்மா, பிள்ளைகள் பெற்றோர், ஒரே சண்டை. யுத்தங்களை ஓயப்படுகிற கத்தர் வந்தா கூட முடிக்காத போல இருக்கு அந்த யுத்தம். மோசமான ஆவி. அதனால அந்த ஊழியக்காரர் வந்த உடனே இங்க ரத்த வாடடிக்கு, ரத்த பிரியனும் சூதுள்ள மனுஷனை கத்தர் அருவருக்காருங்க. சண்டையும் இன்னும் போட்டியும் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் மாம்சத்துக்குரிய அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். பற்களை கடிக்க கூடாது யாருக்கும். எல்லாரையும் பார்த்தா உள்ளத்துல என்ன இருக்கோ அப்படியே நீங்க சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. சீக்கிரமா வாசித்து முடிப்போம். அடுத்தது மார்க் 9:25. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ. ஆமென். அல்லேலூயா. போதும். என்ன ஆவி அடுத்தது? ஊமையும். ஊமை செவிடு இருக்கா? ஊமை செவிடுங்கிறது மோசையை கத்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது அவன் சொல்றாரு, நான் திக்கு வாயும் மந்த நாவும். இந்த திக்கு வாயு மந்த நாவு இதுதான் தகுதி 30 லட்சம் ஜனங்கள் நடத்த. அல்லேலூயா. பலவீனம் தான், பலவீனமான மனிதர்களை தான் கத்தர் பலவனாய் மாத்துறாருங்க. கத்தருடைய காரியத்தை செய்யறதுக்கு ஒரு நாள் சாக்கு பக்கு சொல்லவே கூடாது.
எனக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லவே கூடாது. நீங்கள் ஒன்றும் தெரியும் ஒரு யாருக்காவது அண்ணன் சொன்ன பாதி யாரையாவது போய் சர்ச்சுக்கு போய் அறிமுகப்படுத்தி கூட்டு வர முடியாட்டாலும் 1 மணி நேரம் அந்த ஆத்மாவுக்காக முழங்கால் நில்லுங்களேன். முழங்கால் நின்று பாருங்க. ஆண்டவரே இந்த ஆத்மா எனக்கு வேணும், எனக்கு என்ன செய்வது தெரியாது, வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், இவரை நான் சர்ச்சில் பார்க்கணும். கர்த்தர் எப்படினாலும் குடஞ்சிருவார். அல்லேலூயா. நம்ம அப்படியும் செய்ய மாட்டோம், இப்படியும் செய்ய மாட்டோம். காது என்னது? கேட்காது. இந்த மாதிரி கர்த்தருக்காக சில காரியங்களை செய்யணும் வைக்கணும்னா அப்படி காது அப்படி அடைச்சிக்கிடுவாங்க. அவங்களுக்கு பேர் போட்டிருக்கு யோவான் ஸ்நானன்ல. எப்படி? என்ன விரியன்? செவிட்டு விரியன். அல்லேலூயா. எவ்வளவு சொன்னாலும் காதுல ஏறாது. இங்க சொல்ற வார்த்தையெல்லாம் நீங்க எப்பொழுதோ எல்லாம் கேட்டு ஆமேன் அப்படி சொன்னா சபை ஒரு மகிமையா மாறி இருக்கும். அல்லேலூயா. என்னைக்கோ வருகை வந்திருக்கும் தான் நினைக்கிறேன். என்னைக்கோ வருகை வந்து முடிஞ்சிருக்கும். ஏன் இவ்வளவு இழுத்து நடக்கு? சில உயிரும் போகாது, இழுத்துட்டே கிடக்கும். மூத்த மகன் வரணும், இளைய மகன் வரணும், கடைசியில் வரணும். ஏன்? அவள் தான் கொல்றவா. கடைசியில் வந்து பால் ஊற்றும் போது தான் உயிர் போவான். எதுக்கு? பால் ஊற்றினா தொண்டை சிக்கும், அப்போ தான் நீ சாவ. அதுதான் கடைசி மகன் வரணும். இவங்க சொல்லுவாங்க கடைசி மகன் மேலே தான் உயிர் அப்படியே ஊசலாடிட்டு இருந்துச்சு. இல்லை, கடைசி மாவா கொலகாரி, மறந்துடாத. அவள் தான் தண்ணி ஊற்றினா பழச்சிக்கிடுவேன். பாலை ஊற்றிட்டா அது கொஞ்சம் கட்டியான திரவம். அது ஏற்கனவே சளி வயசான ஆளுக்கு என்ன செஞ்சு அடைச்சிருக்கும். இது ஆனா யார் நல்லவா? கடைசி உள்ள மக உயிரை எடுத்த யமன். ஆமா, பிராணன உயிரை எடுத்துறாதீங்க, அவ்வளவுதான். சபை இன்னைக்கு உயிரை எடுக்கிற ஆட்களா இருக்கக்கூடாது, ஜீவனை கொடுக்கிறதா இருக்கணும். அல்லேலூயா. செவிட்டு ஆவி, ஊமையின் ஆவி இருக்கக்கூடாது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13:15 வாசித்து முடிப்போம். எரேமியா 13:15. நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையா இராதேயுங்கள், கர்த்தர் விளம்பினார். ஆமென். செவி கொடுத்து கேளுங்கள். அல்லேலூயா. கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும். கேட்கறதுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு ஆலோசனை சொல்லுங்க பிரதர், 4 வார்த்தை ஏதாவது ஒன்று உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. ஒரு பிரதர் என்கிட்ட கேட்பாரு, பிரதர் சொல்லுங்கிற மாதிரி ஒரு வசனம் சொல்லுங்க பாங்க அப்படிம்பாரு. எப்படி சொல்லுவாரு? அப்படிப்பட்ட ஆளுகளை பார்க்க முடியுமா? நம்ம சண்டே வரும்போது அப்படி தேங்காய்க்குள்ள அந்த கோழி முடிய முக்கி இந்த புண்ணு மேலே அப்படி ராவும்ல, என்ன சுகம் ஆக என்ன சொல்லுன்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க. அல்லேலூயா. உம்முடைய கட்டளைகளால் உணர்வடைந்தேன். காது கேட்டுட்டு ஆண்டவரே, வாய் பேச போது தேவனுடைய மகத்துவங்களை பேச போகுது. அல்லேலூயா. 5 ஆவி சொல்லியிருக்கேன். இது என்ன ஆவி? இது என்ன ஆவி? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு முதல்ல சொன்னேன் குடியிருப்பு. அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க, வேற வழியே கிடையாது. 2வது, அடங்காத ஆவி இருந்தா அதுக்கு ஃபாஸ்டிங் போடுங்க. ஏன்னா சுயம் சீக்கிரம் சாகாது, எல்லாம் செத்துரும், சுயம் மட்டும் சாகாது. அடங்காத ஒரு தாவி இருந்துகிட்டே இருக்கும். அது யார்கிட்ட? ஆவிக்குரிய தலைவனோடு கூட முரண்பாடு, ஒத்து போகாது, அப்படியே எதிர்த்துட்டே இருக்கும். அந்த ஆவி இருக்கக்கூடாது. 3வது, காயப்படுத்துகிற ஆவி இருக்கக்கூடாது, நுரைதழுகிற ஆவி இருக்கக்கூடாது, ஊமையும் செவிடுமான ஆவி இருக்கக்கூடாது. இந்த 5 ஆவியும் சபை விட்டு போகணும். எல்லாம் வலதுகரத்தை வேத்துக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. பிசாசின் கிரியையில் அழியட்டும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்குள்ள இந்த காரியங்கள் கடக்க கூடாதப்பா. எங்க சபையை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்திலே விலகி போவதாக. போ. சபிக்கப்பட்ட வல்லமையை, தாத்தத்தோடங்களை கெடுக்கிற குளிநேரிகளை சிறுகள் நமக்கு பிடியுங்கள் ஆண்டவரே. ஒரு தெய்வீக ஆரோக்கியம் உண்டாகட்டும் அப்பா. இந்த சபை மறுமையிலே ஆண்டவர் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட சபையை பரிசுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆலோசனையாகவும் எச்சரிப்பாகவும் கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்ட வார்த்தைகளின்படி நாங்கள் ஜீவிக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவன் ஆசீர்வதியும், கிருபை கூட இருக்கட்டும். அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த எலெக்ஷனுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம். தேவன் பொறுப்படுத்து கொள்ளும். கர்த்தர் நீர் ராஜரிகம் பண்ணுகிறீர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர், அல்லது ராஜாக்களை தள்ளுகிறவர் நீர். அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சித்தம் அதில் நிறைவேறட்டும். அதே சமயத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஜெபத்தோடு எங்களுடைய கடமைகளை செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. யாரும்
வீடுகளில் இருந்து விடாதபடி எல்லாரும் 100% ஆண்டவரே அந்த பதிவு செய்ய கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. தேவன் எங்களுடைய தேசத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். யார் ஆட்சி செய்ய வேண்டும், யார் ஆட்சி செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கிறது நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுடைய காரியத்தை நாங்கள் சொல்லுகிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் இன்னும் மேன்மையான காரியங்களை எங்கள் தேசத்திலும், எங்களுடைய சபையிலும், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும் செய்வீராக. எல்லா கனம், மகிமை, துதி எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாதே, ஆமென்.